என்னடா பண்ண போற? மெயின் ஆன் பண்ண போறேன். ஆன் பண்ணா எங்க ஆளுக்கு மாட்டிக்குவாங்க. டேய் ஆன் பண்ணனா யாழ் எஸ்கேப் ஐயோ, ஆயிடுடா. நான் சொல்றத உர்ரா, கேளு, டேய் விடு. எலும்பு வச்சு கீறாத உர்ரா. சார் லைட் ஆஃப் பண்ணாங்க சார். வீட்டை எஸ்கேப் ஆயிட போறாங்க. தீப்பிடி இருந்தா கொடுத்து. என்னையா கர்மம் ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு கண்டாவை பார்த்ததே இல்ல சார். பார்த்தா பிடிச்சி லாக்கப்ல போடாம லைட் அணைச்சிட்டு லைக் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்க. சார் ரெண்டு ஆம்பளையும் கட்டி பிடிச்சிட்டு கிடக்குறாங்க. கடமனை வந்துட்டு ஆம்பளை பொம்பளை பார்க்க கூடாதியா. பத்தவை எங்க காணோம்? ஹலோ, சன் டிவியா? ராஜ் டிவியா? ஹலோ, சிஎன் அண்ணா, அபி அண்ணா, தந்தி டிவியா? சார் இன்னைக்கு லைவ் கவரேஜ் இருக்கு, அவசியம் வந்துருங்க. அப்பாடி எல்லா சேனலுக்கும் சொல்லியாச்சு. யோ கோனை சார், ஏதோ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி எல்லா சேனலையும் கூப்பிடுற. விட்டா பிரஸ் மீட்டே வைப்ப போல. தம்பி, இதெல்லாம் பிசினஸ் டாக்டிக்ஸ். என்ன மாதிரி பலான தொழில் பண்றவங்க நேரடியா விளம்பரம்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏடா கூடமா மாட்டும் போது அதை மார்க்கெட்டிங் பண்ணாதான் இந்த மாதிரி தொழில் இங்க நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். இது வியாபார யுக்தி. ஏய் கத்தி பேசாதடா, சுத்தி போலீஸ் நிக்குது. போலீஸ் அடி ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. பாடிய பாக்குறியா? ஓ நீ பாடி எல்லாம் வேற போடுவியா? இந்த பாடிய சொன்னேன். அது மூட்ரா, பச்சரிசி நினைச்சு எறும்பு இழுத்துன்னு போயிட போகுது.